அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மே மாசம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம தேய்பிறை அஷ்டமி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள கல்லுப்ப இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க வச்சாலே போதும், அடுத்த நிமிஷமே பணம் தாறுமாறா சேர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும். பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இந்த தேய்பிறையில வரக்கூடிய அஷ்டமி திதி கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில பல அற்புதமான தேவதை எண்களோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொன்னா சொல்றேன். முதல்ல இன்னைக்கு வைகாசி மாசம் 6ஆம் தேதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல முருகப்பெருமானுக்குரிய 6ங்கிற தேதி வர்றது கூடுதல் சிறப்பு. அடுத்ததா இன்னைக்கு 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இது கூரைய பிச்சுக்கிட்டு பணம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு அபரிமிதமான ஒரு பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர். இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசம் மே மாசம், அதாவது 5வது மாசம். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 20ஆம் தேதி. அந்த வகையில 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான நம்பர் தான் 897. அதே மாதிரி 786ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இந்த 786ங்கிற நம்பர் ஒரு டிவைன் ஏஞ்சல் நம்பர். இந்த நம்பர் தேதியிலே வரக்கூடிய அமைப்பு பிரபஞ்சமே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பையும் மிளகையும் வச்சு செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கல்லுப்பு மிளகு பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மட்டும் இல்லாம எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும்னே சொல்லலாம். அடுத்ததா இன்னைக்கு ராகு கால நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இப்படிப்பட்ட ராகு கால நேரம் மத்தியானம் 3 மணில இருந்து 4 மணி 30 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல செய்யறதுக்கான பரிகாரங்கள் 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த டைம்ல இந்த ஒரு வரிய மட்டும் நீங்க எழுதினாலே போதும், உங்களுக்கு ₹1 கடன் கூட மிச்சமே இருக்காதுன்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை 2வது வீடியோல சொல்லியிருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோல இதே ராகு கால நேரத்துல இந்த வார்த்தைய மட்டும் சொன்னாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீரும், நல்ல ஒரு பணவசியமும் ஏற்படும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை 3வது வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல நல்ல ஒரு பணவசியம் ஏற்படுறதுக்கு கல்லுப்பை பயன்படுத்தி நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நமக்கு தேவைப்படும். இந்த கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகம். அதே மாதிரி நல்ல நேர்மறை ஆற்றலையும் இறை சக்தியையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும்.
அடுத்ததா நமக்கு 1 ரூபாய் நாணயம் தேவைப்படும். பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நல்ல ஒரு பணவசியம் ஏற்படுறதுக்கு 1 ரூபாயை இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்துறோம். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே 1 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இது தவிர ஒரு கண்ணாடி பவுல் நமக்கு தேவைப்படும். கண்ணாடியால ஆன பொருட்கள் நல்ல ஒரு பணவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பவுல் பயன்படுத்துறதுக்கு பாருங்க. அப்படி இல்லைன்னா மண் கிண்ணம், பீங்கான் கிண்ணம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ண நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது எதுவுமே இல்லைன்னா அகல் விளக்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணும், பெஸ்டான டைம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய சமயத்துல உங்க முகம் கை கால் கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயத்துல 520ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. நாம காயின்ல எழுதும் போது அது நமக்கு சரியா தெரியாது, அந்த அச்சு விழுகாது. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு முறை 520ங்கிற ஏஞ்சல் நம்பரை அந்த காசுல 1 ரூபாய் நாணயத்துல எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்ப உங்க கையில வச்சுக்கிட்டு, அதாவது இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்களுக்கு பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளும் திருஷ்டி தோஷங்களும் நீங்கி நல்ல ஒரு பணவசியம் உடனடியா ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி பவுல்ல இந்த கல்லுப்பை கொட்டிட்டு அந்த கல்லுப்புக்கு மேல 520ன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க. நீங்க எழுதி வச்சிருக்கிறது மேல் பக்கம் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறமா இந்த கண்ணாடி பவுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையிலையும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல கிச்சன்ல ஏதாவது ஒரு ஷெல்ஃப்ல கூட வச்சுக்கோங்க. பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையும் நீங்க இந்த கல்லுப்பு கிண்ணத்தை தாராளமா வைக்கலாம். இது மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. அதாவது உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா அவங்களுக்கு இந்த கிண்ணம் தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. 1 வாரம் வரைக்கும் இந்த கல்லுப்பு கிண்ணம் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நாள்ல இந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீர்ல கரைச்சு விட்டுருங்க. அந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து கோவில் உண்டியல்ல போடுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. எளியவர்களுக்கு தானம் கொடுக்கறதுக்கும் இந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே இந்த 1 வாரத்துக்குள்ளேயே பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.